அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை பொங்கலை முன்னிட்டு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் 3000 வழங்கப்படும் என்று. இதன் நோக்கம் புனிதமானதா இல்லது போலித்தனமானதா என்பதை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். அதாவது பொங்கல் தமிழர்கள் பண்டிகை என்பது நாம் அறிந்தது. இதை சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கம் உண்மையே இந்த அரசுக்கு இருக்குமானால் ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இதை செய்யாமல் வெறும் வாக்கரசியலுக்காக, ஏனால் நிதி இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே, வெறும் வாக்கரசியலுக்காக நாடு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, அந்த கட்டிலில் நாம் அமர வேண்டும், அதற்கு ஆசையை தூண்ட வேண்டும் மக்களுக்கு என்ற ஒரு கேவலமான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தொகுப்பை இந்த அரசு வழங்க முன் வந்துள்ளதே தவிர, உண்மையிலேயே இது தமிழர்களின் பண்டிகை மீது கொண்டுள்ள ஒரு எண்ணம் கிடையாது. எனவே இந்த பொங்கல் பரிசு வழங்கப்பட்டாலும் மக்களாகிய நாம் இவர்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த நாட்டை எவ்வளவு சீரழித்து உள்ளார்கள். அடிப்படை வசதியான போக்குவரத்து வசதி சரி செய்யவில்லை, பேருந்து வசதி சரி செய்யவில்லை, சாலைகளை மேம்படுத்தவில்லை, பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டியை கொடுக்கவில்லை. இப்படி பல குறைகள் நிதிநிலை காரணமாக, முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பாக்கி முன்னிட்டு பல போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஸோ உழைப்பவர்களுக்கு சரியான ஊதியத்தை கூட கொடுக்க முடியாத இவர்கள் வாக்குக்காக மக்கள் பணத்தை எடுத்து லஞ்சமாக கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பெரிய சதித்திட்டத்தோடு இவர்கள் இருப்பார்கள் என்பது இதுவே ஒரு உதாரணம். எனவே மக்களாகிய நாம் விழிப்புடன் இருந்து இந்த அரசிற்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று தமிழர் திருநாளான இன்று வரப்போகிற தமிழர் திருநாளுக்கு நாம் உறுதியேற்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.